கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு புது வாழ்வளிக்க அழைப்பு. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம், உன் சகோதரன் ஆகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். புது வாழ்வளிக்க அழைப்பு. அழைக்கிறவர் யார்? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற திரள் கூட்டமான மக்கள், மரித்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு புது வாழ்வு தர தேவகுமாரன் அழைக்கின்றார். அப்படியானால் இந்த தலைப்பை சரியாக சொன்னால், மனம் திரும்ப அழைக்க வந்த தேவகுமாரன் அவர் அழைக்கின்றார். ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு தேவகுமாரன் அழைக்கின்றார். அப்படியானால் மனம் திரும்பி புதிய ஒரு வாழ்க்கைக்கு வரும்படிக்கு எல்லாரையும் அவர் அழைக்கின்றார். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 3 உவமைகளை சொல்லுகின்றார். முதலாவது, காணாமற் போன ஆடு. 100 ஆடுகள் உடையவன் அதில் ஒன்று காணாமற் போனால் அதை தேடி தெரிந்து கண்டுபிடிக்க மாட்டானா? அடுத்து 10 வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசை உடைய ஸ்திரீ, அதிலே ஒன்று காணாமற் போனால் அதை வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடிக்க மாட்டாளா? கடைசியாக கெட்டகுமாரன் உவமை. இதில் எல்லாம் அவர் சொல்ல வருகிற கருத்து என்ன? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அப்படியானால் 100 ஆடு வைத்திருப்பவன் பரவாயில்லை, ஒன்று போனால் போகட்டும் என்று விட்டு விடவில்லை. அந்த ஸ்திரீயும் ஒரு வெள்ளிக்காசு போனால் போகட்டும் என்று விட்டு விடவில்லை. கெட்டகுமாரன் உவமையின் மூலமாக ஆண்டவர் மனம் திரும்பி வர வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அப்படியானால் தேவகுமாரன் இந்த மனம் திரும்ப அழைக்க வந்தவர் எப்படியெல்லாம் அழைத்தார்? வேதாகமத்தில் எப்படியெல்லாம் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது? முதலாவது, ஆதி முதல் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஜனங்கள் வழி விலகும் போதெல்லாம் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு தேவனை நோக்கி திரும்பும்படிக்கு அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்று கொஞ்சம் பேர் திரும்பினார்கள், கொஞ்சம் பேர் மனம் திரும்பவில்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உம்மிடத்தில் திரும்பும்படி திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உமது தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே. தீர்க்கதரிசிகளை அனுப்பி அழைத்தார். செவி கொடுக்கிறவர்கள் செவி கொடுத்தார்கள், செவி கொடாதவர்கள் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். அதுதான் வரலாறு. அப்படியானால் தீர்க்கதரிசிகளின் முக்கிய ஊழியமே மனம் திரும்பும்படிக்கு அழைப்பதுதான். அதன் பிறகு தேவகுமாரன் தாமே இறங்கி வந்தார். அவர் ஒரு உவமையை சொன்னார். 33-44 வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி குத்தகையாக விட்டு குறிப்பிட்ட காலங்களிலே கனிகளை வாங்கிக் கொள்ளும்படிக்கு ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களில் சிலரை காயப்படுத்தி அடித்து அனுப்பிவிட்டார்கள். கடைசியில் அவர் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தம்முடைய குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழைத்தாலும் மனம் திரும்பாதவர்களை மனம் திரும்பும்படிக்கு அழைக்க அதிக அதிகாரமுடைய தமது குமாரனை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அப்படி இறங்கி வந்தவர் தான் தேவகுமாரன். தீர்க்கதரிசிகளிலும் நியாயப்பிரமாணிகளிலும் இவர் மேலானவர். இவர் அழைக்கிற அழைப்பு அதுதான் கடைசி அழைப்பு. இதற்கும் செவிகூடாதவர்கள் நித்திய ஆக்கினை அடைவார்கள். அவர் தமது ஊழியக்காரருக்கு இட்ட கட்டளை மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது. ஆனால் தேவகுமாரன் கட்டளையிட்ட பிரசங்கம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவகுமாரனுடைய முதல் பிரசங்கமே மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்படியானால் தேவகுமாரனின் முதல் பிரசங்கம் தொடங்கி அவர் கடைசியாக ஒப்புவித்து சென்ற பிரசங்கம் வரை அவர் மனம் திரும்பும்படிக்கு அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? மனம் திரும்பி தம்மிடத்திலே வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு அழைப்பை விடுக்க வந்தார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்படியானால் தேவகுமாரன் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தாரே, அந்த அழைப்பு எதன் அடிப்படையில் இருக்கிறது தெரியுமா? தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே. அவர் தண்டித்து அழிக்காமல் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அந்த அழைப்பை தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுத்தார்.
ஆண்டவர் கடைசியாக ஒரு அழைப்பை கொடுக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். தேவகுமாரன் முதல் பிரசங்கம் தொடங்கி கடைசி பிரசங்கம் வரை அவர் மனம் திரும்புதலைத்தான் அடிப்படையாக வைத்து பிரசங்கம் பண்ணினார். இரண்டாவது, அவர் தன் பிரசங்கத்திலே எச்சரித்து அழைத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை பார்த்தார். அதிலே 2 விபத்துக்களை குறித்து ஆண்டவர் சுட்டிக்காட்டி, அந்த விபத்திலே மரித்து போனவர்கள் தான் அங்கு இருந்தவர்களிலேயே பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படியல்ல, நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்று எச்சரித்து அழைத்தார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு கண்டிஷனை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், இந்த மனம் திரும்பி அவரை பிடித்துக் கொள்வதுதான். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்கின்றார். அப்படியானால் பழைய வாழ்வு ஒன்று இருக்கிறது. அது எல்லாரும் பாவத்திலே பிறந்து பாவம் செய்தவர்களாய் வாழ்ந்து விட்டோம். அந்த வாழ்வில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு புது வாழ்விற்கு தேவகுமாரன் அழைக்கிறார், மனம் திரும்பும்படிக்கு அழைக்கிறார். அந்த மனம் திரும்பிய வாழ்க்கைக்கு மறுபடியும் பிறத்தல் என்று ஒரு பெயர். அது மட்டுமல்ல, மனம் திரும்புகிறவர்களை தேவகுமாரன் உற்சாகப்படுத்தி அழைத்தார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஆயக்காரன் தூரத்திலே நின்று பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட மாத்திரத்திலே அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் நீங்கள் உங்களுக்கு முன்பாக வீற்றிருக்கிற தேவனுடைய வெளிச்சத்திலே உங்களை பாவி என்று உணர்ந்து பாவங்களை மன்னிக்கும்படிக்கு வேண்டிக் கொண்டால் உங்களை நீதிமானாக்கி விடுகிறார். ஆயக்காரன் அதன் பிறகு நீதியை செய்து நீதிமானாகவில்லை. எப்பொழுது தேவன் பாவங்களை மன்னிக்கிறாரோ அப்பொழுதே அவன் நீதிமானாகி விட்டான். அதற்கு அவன் செய்த ஒரே ஒரு காரியம், அவருடைய வெளிச்சத்திலே தன்னை யாரென்று உணர்ந்து கிருபைக்காக கெஞ்சினான். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். தேவகுமாரனிடத்திலே வந்து அவருடைய வெளிச்சத்திலே நம்மை யாரென்று உணர்வோமா? அதற்காகத்தான் அவர் அழைக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்படியானால் நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். கெட்டகுமாரன் உண்மையிலே தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற மகன் பண்டி தின்கிற தவிடு கூட கிடைக்காமல் தகப்பனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். 2 பேரிலே தேவை உள்ளவன் யார்? மகன் தான். ஒருவேளை சோறு கூட கிடைக்கல, இப்பொழுது கிடைக்க வேண்டும். ஆனால் அங்கே யார் யாரை வேகமாக போய் தழுவி கொண்டது? மகனை விட தகப்பனுக்கு அதிக ஆர்வம் உண்டு. அவன் ஓடி சென்று மகனை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து சேர்த்து கொண்டான். ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்பி அவரை நோக்கி வரும்போதே உங்களை சேர்த்து கொண்டு முத்தம் செய்து தம்மோடு சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் தேவகுமாரனை நோக்கி போவது என்றால் இதுவரை செய்து கொண்டிருக்கிற எல்லா தீமைகளையும் விட்டு மனஸ்தாபப்பட்டு அவரிடத்தை அறிக்கை செய்து விட்டு அவர் இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி போவது, இது மனம் திரும்புதல். இன்னைக்கு மனம் திரும்புதல் என்ற அந்த அனுபவம் இல்லாமலே அநேக பக்திகள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், புது வாழ்வழிக்க உங்களை அழைக்கிறேன். முதலாவது அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வாங்க, வந்த பிறகு பக்தி செய்யுங்க, அப்பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். கெட்டகுமாரன் தூரத்திலே எங்கோ இருந்து கொண்டு எங்க அப்பாவுக்கு என்னென்னதெல்லாம் பிடிக்கும் அதையெல்லாம் நான் இங்க செய்யறேன் என்று செய்தால் என்ன பிரயோஜனம்? முதலாவது தகப்பனிடத்திலே வர வேண்டும். வந்து அவருக்கு அடங்கி அவருடைய சித்தத்தின்படி செய்தால் பிரயோஜனம் உண்டு. அதைத்தான் இன்றைக்கு புது வாழ்வழிக்க தேவகுமாரன் அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய அழைப்பை ஏற்காதவர்களை கடிந்து கொண்டார். கோரசனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் முன்பு அழிந்து போன பட்டணங்களிலே செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நிலைத்திருந்திருப்பார்கள். தேவகுமாரன் கடிந்து கொண்டது யாரை? தமது பலத்த செய்கைகள் காணப்பட்ட போதிலும் மனம் திரும்பாத பட்டணங்களைத்தான் அவர் கடிந்து கொண்டார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்படியானால் நம்ம என்ன செய்ய சொல்லுகிறார்? அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறினால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். இன்றைக்கும்
தேவகுமாரன் அந்த அழைப்பை கொடுத்தவராகவே இருக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடாவிட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று முன்னறிவிக்கவும் செய்தார். எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். உனக்கு கொடுத்த இந்த நல்ல நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். உன்னை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை ஆசையாயிருந்தேன், உங்களுக்கோ மனம் இல்லாமற் போயிட்டு. அது மட்டுமல்ல, மனம் திரும்புகிறவர்கள் அடையும் பாக்கியத்தை சொன்னார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். வேறொரு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு என்னிடத்தை வாங்க என்று சொல்லாமல் மனம் திரும்பி அவரை விசுவாசிக்க சொன்னார். ஆயக்காரரிலும் பாவிகளிலும் அநேகர் அவருடைய வசனங்களை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அதிகாரிகளிலும் அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, மனம் திரும்பவுமே இல்லை. நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? ஒரு சபையின் மூப்பர் என்னிடத்திலே சொன்னார், ஐயா, மனம் திரும்புதலை குறித்து திட்டமும் தெளிவுமாய் அநேக உண்மைகளை சொல்லி போதிக்கிறீர்கள். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சபையில யாருமே மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது எப்படியா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்ல, இந்த சபையில இருக்க எல்லாரும் எனக்கு தெரியா, யார் யார் எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் செய்யறவங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனையோ பிரசங்கியார்கள் இங்க வந்தாங்க, யார் சொன்னதை கேட்டோம் யாரும் மனம் திரும்ப போவதில்லை. ஓஹோ, பிரசங்கம் நல்லா இருக்கு என்று ரசிப்பார்கள், அவ்வளவுதான். அதனால நீங்க எவ்வளவு மூச்சை பிடிச்சு பிரசங்கம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார். அப்படியானால் நான் இயேசுவை போல கண்ணீர் தான் விட வேண்டும். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாமல் போனபடியினாலே உன் எதிரிகள் உன்னை சுற்றிலும் மதில் போட்டு இடித்து தள்ளுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதான உங்களுக்கு நேரிட போகிறது என்று நான் சொல்ல வேண்டும். ஒன்று தெரியுமா ஐயா, தேவகுமாரன் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பிரசங்கியாடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் மனம் திரும்பினாங்களா? வேதபாரகரும் பரிசேயரும் அவரை சிலுவையில் அறைந்த அநேகரும் மனம் திரும்பவே இல்லை. அவரை விட நான் பெரிய பிரசங்கியாரா என் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் மனம் திரும்புவாங்கன்னு சொல்றதுக்கு? அப்படியானால் மனம் திரும்பாமல் போனவர்களுக்காக பரிதவிக்கலாம். ஏன்னால் தேவகுமாரனே வந்து அழைத்தார், அவருடைய அடியார்கள் அவருடைய நாமத்தை சொல்லி அழைக்கிறார்கள். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தங்கள் மனம் போன போக்கில் வாழ்பவர்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடைக்கிறவர்கள், அவரை விசுவாசியாமற் போகிறவர்கள் அவர்களுக்குரிய பலனை அடைவார்கள். அதை நினைத்து நாம் வருத்தப்படலாம் என்று சொன்னேன். யோவான் 12:37 அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அப்போஸ்தலர் 13:27 அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள். நாம் இயேசு வாழ்ந்த சந்ததியிலே அவர்கள் எல்லாம் அற்புதங்களை மறையாளரும் கண்டார்கள், அவருடைய வசனத்தை நேரடியாக கேட்டார்கள். ஆனாலும் மனம் திரும்பாமற் போனார்கள். அவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் மனம் திரும்பினவனும் பரதேசிக்கு போய்விட்டான். கடைசி வரை மனம் திரும்பாதவன் அவனும் பக்கத்தில் தான் தொங்கிக் கொண்டிருந்தான். அதனால தேவகுமாரனுடைய வார்த்தைகளை நேரிலே கேட்டாலும் மனம் திரும்புகிறவர்கள் தான் திரும்புவார்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். இதை நான் ஒருத்தர் சொன்ன உடனே, ஐயா இங்க இருக்கவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்காக வராங்க, சாமியை கும்பிட்டு வச்சா சாமியுடைய அருள் கிடைக்கும் என்று அருள் தேடி வராங்க. ஏற்கனவே உலக மக்கள்லாம் அருள் தேடி எங்கெங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊர்லேயே தேவாலயம் இருக்குல்ல, அதனால அருள் தேடி இங்க வராங்க. நீங்க அதுக்கு மேல என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? நான் ஒன்னும் சொல்லலையா. தேவகுமாரன் தான் பரலோகத்துக்கு அனுப்பவும் நரகத்துக்கு அனுப்பவும் அதிகாரமுடைய அவர் தான் சொல்லிட்டாரு. மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. நரகம் என்ற ஒன்றை ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் ஆண்டவர். விசுவாசியாதவர்கள் அடைய போகிற ஒரு இடம் இந்த ஆக்கினை தீர்ப்பு. மனம் திரும்பாமல் போகிற ஒவ்வொருவரும் அடைகிற ஒரு இடம், அது ஆக்கினை தீர்ப்பு. இது தேவகுமாரன் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னமும் நரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. கடைசியில் அங்க போய் பார்த்து உள்ள குதிச்ச பிறகுதான் விசுவாசிப்போம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சிலுவையில் தொங்கும் என்பதாகவே அந்த கள்ளன் தேவகுமாரனை அறிந்திருந்தான். நான் தகாததை நடப்பித்தேன், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சாட்சி அடிக்கிறான். உனக்கு தெரியும்ல, அப்ப கீழே இருக்கும் போதே மனம் திரும்பினா என்ன, நம்ம நாள் ஆகட்டும்னு விட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசியில் தொங்க விட்டானுங்க. தொங்க விட்ட பிறவாவது நான் மனம் திரும்பினேன் அப்படின்னு மனம் திரும்பினான். இன்னொருத்தர் தொங்க விட்ட பிறமும் மனம் திரும்பல. அப்படியானால்
தண்டனை கிடைக்கும் போது சிலர் மனம் திரும்புகிறார்கள், தண்டனை கிடைத்தும் நிறைய பேர் மனம் திரும்பல. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஐயா நான் கூட மனம் திரும்பணும், ஆனா இந்த கல்யாணம் போல கடைசி நேரத்துல மனம் திரும்பிடுவேன் ஐயா அப்படின்னு சொன்னார். அப்படியா ஐயா? அப்படி நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். சீக்கிரத்தை கர்த்தர் உங்களை தொங்க விட்டு விடுவார். தொங்க விட்டு விடுவாரா? ஆமா, நீங்க தானே கேட்டுக்கிட்டீங்க. கல்லனை போல கள்ளன் கீழே இருக்கும்போது மனம் திரும்பாதவன் தொங்க விட்ட பிறகுதான் மனம் திரும்பினா, நீங்களும் கீழே இருக்க வர மனம் திரும்பவே மாட்டேன்னு சொல்றீங்க, உங்களை தொங்க விட்டுருவாரு அப்படின்னு சொன்னேன். ஐயோ அப்படின்னா, அப்படியானால் புது வாழ்வு தருவதற்கு அழைக்கிற தேவகுமாரன், கெட்டகுமாரன் பெற்றுக்கொண்ட அந்த புதிய வாழ்வு, தகப்பனோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை, புது வஸ்திரம், கைகளில் மோதிரம், கொளுத்த கண்டை புசித்து திருப்தியான ஒரு வாழ்க்கை, இதையெல்லாம் பெற்றுக்கொண்டான். தேவகுமாரன் பூமியிலே சொல்லும் போது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படியானால் பரலோகம் பூமியை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. இங்க ஒருவர் மனம் திரும்பினார் என்றால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். அப்படியானால் மனம் திரும்படிக்கு அழைக்க வந்த தேவகுமாரன் சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் வரை பாவ அறிக்கை செய்வோம். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட புதிய வாழ்க்கையை தரும்படிக்கு தேவகுமாரன் இன்று அழைக்கிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தையை நமக்கு தரும்படிக்கு நாம் ஜெபிப்போம்.